ஏன்னா ஓப்பனிங் சீன் ஒரு ரஜினி சார் ஓப்பனிங் சீன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் விஜய் சார் அஜித் சார் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட்ஸு. அது ஃபுல் ஸ்கிரிப்டை கூட அவர் லிசன் பண்ணவே இல்லை. கேட்ட உடனே இந்த படம் நம்ம பண்ணுறோம்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிட்டார். அவர் மாதிரி ஒரு ஹீரோ வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் கிடைக்கிறதுக்கு வந்து ஏதாவது வரம் வாங்கி நம்ம வந்திருக்கணும் தான் சொல்லுவோம். அதுக்கு ஒரே காரணம் வந்து எஸ்டிஆர் என்ற ஒரு 3 எழுத்து மந்திர சொல்லுதான். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நான் விஜய் சந்தர், வாலு படத்துடைய டைரக்டர் பேசுகிறேன். வாலு என்ன மாதிரியான படம், என்ன ஜேர்னர்? வாலு வந்து என்ன ஜேர்னர் சொல்லணும்னா, இட்ஸ் அன் கம்ப்ளீட் கமர்ஷியல் ஃபிலிம். ஒரு லவ் பேக்ட்ராப், ஃபேமிலி பேக்ட்ராப், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு வாலு பையன். ஸோ அவனுடைய கேரக்டரைசேஷன் தான். ஸோ அதே மாதிரி ஒரு வாலு பொண்ணு தேவைப்பட்டது, அவங்க தான் அன்சிகா. ஸோ ஒரு வாலு பையனை ஒரு வாலு பொண்ணை சந்திக்கிறப்போ என்ன நடக்குமோ அதுதான் ஸ்கிரிப்ட். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லவ். அந்த லவ்வில் வந்து ஆக்ஷன் இருக்கும், காமெடி இருக்கும், சென்டிமெண்ட். எப்படி ஒரு ரஜினி சார் படத்தில் வந்து ரஜினி சார் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரியான எலிமெண்ட் இருக்கும். இந்த படத்தில் அவர் கூட சந்தான சார் வேறு இருக்காது. ஸோ 2 பேருமே ரொம்ப பலம் வாய்ந்தவங்க. அவங்கள பார்க்குறப்ப எனக்கு லாரன் ஹார்டியை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா நிறைய சீனில் வந்து பேசவே மாட்டாங்க 2 பேரும். அவங்க ஃப்ரேமில் வச்சுட்டு விஷுவல் பண்ணுறப்போ அவங்க ரியாக்ஷன்ஸ்லேயே ஆடியன்ஸ் செம்ம கிளாப்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட் என்டர்டெய்னர் ஃபிலிம். ஃபைனலி August 14 சடனாக வாலு படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேன்னு தான் சொல்லணும். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ இதெல்லாம் தாண்டி எப்போல்லாம் லைஃப் மேலே ரொம்ப விருப்பம் இருக்கும் அப்போல்லாம் என் படத்தை போட்டு நானே பார்த்துப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப எனர்ஜி அண்ட் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இன்றைக்கி அந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட பார்க்க போகிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சிம்பு சார் கிட்ட இந்த கதையை அப்ரோச் பண்ணீங்க? ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லா விஷயத்தையும் நானும் தமனும் ஷேர் பண்ணிப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னோடய ஸ்கிரிப்ட்ஸ் ஃபஸ்ட்டு தமன் கேட்டாப்பில், அப்புறம் சந்தான சார் கேட்டாப்பில். ஸோ சந்தான சார் வந்து எப்படின்னா எப்படியாவது என்ன டேரக்டர் ஆகிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்தாப்புல. ஸோ இந்த சந்தான சாருக்கு வந்து தேங்க்ஸ் எப்படி சொல்கிறதுனே தெரியல, மறக்கவும் முடியாது அவரெல்லாம் வாழ்க்கையில். ஏன்னா அவருக்கான ஒரு அட்ரஸை சிம்பு சார் கொடுத்தாரு, எனக்கான ஒரு அட்ரஸை சிம்பு சாரும் சந்தான சாரும் சேர்ந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு லைஃப் லாங் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். பொண்டாட்டி சாங் போஸ்தி பாடத்துக்காக ஸ்டூடியோ வந்திருந்தார். அப்போது திடீர்னு தம்மன் ஃபோன் பண்ணி சிம்பு வந்திருக்காரு வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஏதோ கூப்பிட்டாரு, என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா நேராக கூப்பிட்டாரு. எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு தம்மன். இப்போ சந்தான சாரம் ஏற்கனவே சிம்பு சார்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் நான் மீட் பண்ண சொன்னார். எனக்கு ஏற்கனவே சந்தானம் சொன்னார், இதோ பிரதர் வேறு சொன்னார், என்ன ஸ்கிரிப்ட் சொல்லுங்கன்னு சொன்னார். நான் ஒரு ஸ்டூடியோ வெளியே ஒரு 1/2 hour தான் என்கிட்ட கதை கேட்டார். இப்போ அதை சொல்லலாம், அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா 1/2 hour தான் கதை கேட்டார். அது ஃபுல் ஸ்கிரிப்டை கூட அவர் லிசன் பண்ணவே இல்லை. கேட்ட உடனே இந்த படம் நம்ம பண்ணுறோம்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிட்டார். அதே மாதிரி சிம்பு சார் பற்றி சொல்லணுன்னா, அவரை மாதிரி ஒரு ஹீரோ வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் கிடைக்கிறதுக்கு வந்து ஏதாவது வரம் வாங்கி நம்ம வந்திருக்கணும் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம என்ன எடுக்க போகிறோன்ற விஷயத்தை அவருக்கு புரிய வச்சுட்டா போதும், அதை கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டார். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு கரெக்டாக நம்ம நினைக்கிறத அவர் பண்ணிவிடுவார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணதுக்கு. அவர் கூட நான் ட்ராவல் பண்ணது சந்தோஷமாக நினைக்கிறேன். அவருக்கு என்னோடய ஃபஸ்ட்டு படம் அவர் ஹீரோவாக இருக்கிறதுல ஒரு ரஜினி சார் வச்சு டைரக்ட் பண்ண ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஒரு சாங் ஷூட் பண்ணுறதுக்காக ஆஃப்டர் இவங்களுடைய பிரேக்கப்க்கு அப்புறம் ஒரு சாங் ஷூட் பண்ணுறது கொஞ்சம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னாங்க. அதை பற்றி ஹேண்ட்லிங்லாம் அது வந்து அது வழக்கமாக 2 பேர் லவ் பண்ணிட்டாங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு எல்லாரும் அப்படி நினைப்பாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, சினிமா வேறு, ப்ரொஃபஷ்னல்லேருந்து வேறு, லைஃப் நம்ம அதை தவிர்த்து நார்மல் லைஃப்ன்ட்டு வேறுன்னு பிரிச்சிருக்கோங்க. ஏன்னா இது 2 பேருமே சைல்டு ஆர்டிஸ்ட், 2 பேருமே அந்த சினிமாக்கான வேல்யூ தெரியும். இப்போது அதனால அதுக்கான இது வந்து சூப்பர். எப்படி சொல்லணுன்னா, நான் வந்து பொழப்புக்காக சினிமாவுக்கு வந்தேன், அவர்லாம் பிறந்ததே சினிமாவில் தானே. அப்போது அதுக்கான ட்ரூனஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது டெடிக்கேஷன் ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா அவரை நான் ரசிச்சுட்டு இருக்கேன் நான். ஏன்னா நம்ம பண்ணுற ஹீரோ நம்ம ரசிக்கலைன்னா படமே பண்ண முடியாது. நார்மலாக வருவார், இவரை வச்சு தான் இப்போ நம்ம இந்த ஷார்ட்டை எடுக்க போகிறோமான்ற மாதிரிலாம் இருக்கும். உள்ளே போய் மேக்கப் போட்டுன்னு அப்படி வந்துட்டோன்னா வேறு ஒரு மாஸ் லுக்கில் வருவார். அதை நான் அப்படியே எழுதினே இருப்பேன் நான் டைலாக்ஸு. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனான ஹீரோ. ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்குமே தெரியும், என்ன மாதிரி ப்ராப்ளம், எப்படி வந்து அது சால்வ் ஆச்சு இந்த ப்ராப்ளம்லாம்? இப்போ எப்படி வந்து சால்வ் ஆச்சுன்னா, ஒரு ப்ராப்ளம் 2 ப்ராப்ளமில் அது டைம். எப்படின்னா, இந்த படத்து ஃபஸ்ட்டு நாங்கள் செட் ஒர்க் பண்ணுறப்போ ப்ராப்ளம்ஸ் இருந்தது. நாங்கள் ஹைதராபாத்தில் ஒரு பெரிய செட்டு போட்டோம் ஃபைட்டுக்கு. நாங்கள் போடுறப்போ பாம்பு பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அப்போது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்லலாம் வந்து ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பர்மிஷன் நாட் அலோடுன்ட்டாங்க. செட்டு போட்டதால் பர்மிஷனுக்கான அமௌண்ட்டெல்லாம் கட்டிட்டோம். திருப்பி சீட் பண்ணோன்னா உன்னிடத்தில் டெபாசிட் பண்ணி லோக்கலில் பண்ணோம். லோக்கலில் அவ்வளோ சீக்கிரம் சிம்பு சான்சிகா இவங்களெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ண முடியாது.
ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் வெயிட் பண்ணி அந்த செட்டுக்கு மறுபடியும் போகிறப்போ டேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஒரு இவ்வளோ பெரிய டீம் இவங்களாம் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறப்போ சந்தோஷமாக இருந்தது. அதை ஹேண்டில் பண்ணுறப்போ அதுக்கான விஷயம் ஒரு துளி மிஸ் ஆச்சுன்னா கூட அது எவ்வளோ பிரச்சனையை உண்டாக்குனது வந்து இந்த படம் எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஃப்யூச்சரில் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு எனக்கு பர்ஃபெக்டாக நான் கற்றுக்கினேன். படம் ஒவ்வொரு தடவையும் தள்ளி போக போக சிம்பு சார் இந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணார், அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணார், இந்த விஷயங்களெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டார்? பெருசாக எடுத்துக்கல. பட் எல்லாருக்குமே இருக்கும்ல, என்னதான் இருந்தாலும் ஒரு 6 மாதம் 10 மாதம்னா பிரச்சனை இல்லை. ஒரு 1 இயர் 2 இயர் கிராஸ் பண்ணுறப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும். பட் அதை தவிர்த்து இந்த படம் வரணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருந்தாருன்னா அடுத்த படத்துக்கு போயிட்டு இருக்கலாம், அந்த படம் வேணான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்னை மாட்டி விட்டு அவர் மட்டும் வெளியே போகணுன்னு எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் நினைக்கல. ஸோ அப்படி ஒரு ஹீரோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம நம்பி வந்திருக்காங்க, நம்ம கடைசி வரைக்கும் கூட நிற்கணும்னு இருக்கிறார்ல. ஸோ அவர் அந்த மாதிரி என் கூட நின்றதால் தான் இன்றைக்கி அவர் ஃபேன்ஸு அந்த அன்பை அவர்கிட்ட காட்டுறாங்க. ஏன்னா இப்படி ஒரு கெயின்ஸு தான், அவர் எதுவுமே எதிர்பார்த்து யாருக்கும் எதுவும் பண்ணலை. பட் அவங்க எதிர்பார்க்காம அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நாங்கள் ஒவ்வொரு முறையும் ரிலீஸ் டேட் போட்டு தள்ளுறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்னா ஒருத்தர் பச்சைலாம் குத்திக்கினார், ரிலீஸ் டேட்டை போட்டு ஒரு டேட்டு மிஸ் ஆகிட்டோம். அப்போல்லாம் ஃபீல் பயங்கரமாக பண்ணார். இப்போ இவன் இந்த பையன் என்ன பண்ணுவான், நம்ம ரிலீஸ் டேட்டு வரல பட் அவன் கையில் அந்த மார்க் இருக்கும்லன்னு சொல்லி ஃபீல் பண்ணார். ஸோ அவ்வளோ தீவிரமாக ஒரு ஃபேன்ஸ் மேலே அக்கறை எடுக்கிறாரு. ஸோ அந்த ஒரு இது எல்லாத்தையுமே நம்ம ஹைட் பண்ணி பார்த்தோமா இன்டைரக்ட் லவ் தான். ஸோ அது அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அவருடைய ஃபேன்ஸ் தான். இது வரைக்கும் சிம்பு சார் மூவியில் டிஆர் சார் வந்து இவ்வளோ அளவு உள்ள வந்தது கிடையாது. முதல் தடவை அவருடைய இன்புட்ஸ் நிறைய இருக்குது, அவர் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் இறங்கியிருந்தார். அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது, நீங்கள் கூட இருந்து பார்த்துருக்கீங்க? அவருக்கு ஒரு நல்ல படம் வந்து உள்ளே இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே நினச்சாங்க. அதுதான் இன்றைக்கி இந்த படம் வெளியே வருது. இது எல்லாருமே வேணாம் விட்டு ஏதோ ஒன்று பிடிக்காமல் இருந்ததுனால விட்டு போயிடுவாங்க. எல்லாருக்குமே படம் பிடிச்சிருந்தது, எல்லோரும் படம் பார்த்தாங்க. இது இங்கே ஹைட் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்த்தாங்க, எல்லாருமே படம் பார்த்தாங்க. டிஆர் சாரும் படம் பார்த்தாரு, எல்லாருக்கும் படம் பிடிச்சிருந்து. அவங்க அம்மா பார்த்தாங்க, எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அந்த கிரெடிட்ஸ் தான் நமக்கு அவார்டு மாதிரி. ஸோ இப்போ சென்டிமெண்ட் இருக்குது, எமோஷ்னல் இருக்குது, மாஸ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. படத்துக்குள்ளே வந்துட்டு வெளியே போகிறோம் வந்து இந்த படத்தில் இது இல்லைன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதில் படத்துடைய லாஸ்ட் தாறுமாறு சாங் வந்து அது தாறுமாறாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2.5 இயர்ஸில் என்னதான் படம் வர்றதுக்கு இவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டாலும் ஆனால் படத்துக்கான ப்ரொமோஷன் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஏன்னா எல்லாருடைய ஒவ்வொரு ஃபேன்ஸோட வாயிலும் வாலு 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 அவருடைய ஃபேன்ஸ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு ஒரே காரணம் வந்து எஸ்டிஆர் என்ற ஒரு 3 எழுத்து மந்திர சொல்லு தான், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கான ஃபேன்ஸ் ஃபாலோயிங் ரொம்ப ஜாஸ்தி. ஆன்லைனில் எஃபி ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே அவரை விட்டே கொடுக்க மாட்டாங்க. மெயினாக அவர் தலையோட தீவிர ஃபேன். எனக்கும் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஒரு மாஸ் ஹீரோ தான் வேணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி தான் நமக்கு சிம்பு சார் கிடைச்சாரு. சிம்பு சார் அஜித் சாரோட ஃபேன் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் விஜய் சார் இந்த மூவிக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரி? விஜய் சார் என்ன பண்ணால் ஒரு மாரல் சப்போர்ட்டாக பண்ணதாக சொன்னாங்க. பட் அப்பார்ட் பண்ண ரொம்ப டீட்டெயிலாக நான் எதுவுமே இது பண்ணிக்கல. பட் விஜய் சார் இந்த இவ்வளோ பேர் இருக்கிறப்போ இந்த விஷயத்தில் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணி விஜய் சார் பண்ணியிருக்காருன்னா அது அவருடைய ஹியூமன் நேச்சர் தான். நான் விஜய் சார்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபிலிமே நான் விஜய் சாருக்கு ஃபிலிம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ டைம் பீங் நம்ம அப்போது கரெக்டான டைம் அமையலை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி விஜய் சார் வந்து இந்த படத்தில் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷனில் உள்ளே இருக்காங்கிறப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃபைனலாக மூவி ரிலீஸ் தெரிஞ்சவுடனே சிம்பு சார் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு, ஷேர் பண்ணிக்கிட்டாரு அவங்கக்கிட்ட ஏதாவது? ஆமாம், ரிலீஸ் என்னன்னா அவ்வளோ தான் விஜய் வந்துருச்சு படம் அப்படின்னு சொன்னார். அந்த சொன்ன விதமே வந்து இன்னும் கண்ணில் நிற்கிது. எப்படி இது ஃபேன்ஸோட நம்ம அதை பார்த்தே ஆகணும், எப்படி இதை ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. பட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னாரு. உண்மையாகவே அதான் சொல்லிட்டேனே, ஒவ்வொரு 3 வருஷம் வெயிட் பண்ண எங்களுக்கு இந்த 3 நாள் வெயிட் பண்ண முடியல, அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ தியேட்டர்ஸ் கமிட் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி? தேட்டர்ஸு இன்க்ரீஸ் பண்ணி போயினே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ கம்மியில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எல்லாருக்கும் பயம் இருந்தது படம் வருமா வராது தானே. இப்போது நேற்று நைட்டு போஸ்ட் விட்டு தான் கான்ஃபிடன்ட் ஆச்சு. இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஹவுஸ்ஃபுல் 5 ஷோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ 300 and above போயின்னு இருக்குது. அது அநேகமாக 4+ போய்டும்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸாக சிம்பு சாரை யாருமே ஸ்க்ரீனில் பார்க்கல. ஸோ இப்போ ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு படத்துலேயே நான் 5 நிமிஷம் சிம்பு சாரை காட்ட மாட்டேன். அதுவே பயங்கர அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஓப்பனிங் சீனு ரஜினி சார் ஓப்பனிங் சீன் மாதிரி இருக்கும். அது ஒரு யூத்ஃபுல்லான ஒரு ஸ்டாருக்கு எப்படி இருக்குமோ அந்த வகையில் இருக்கும் அந்த ஓப்பனிங்கு. 3 இயர்ஸாக அவரை பார்க்கல. படத்துக்கு வந்தோன்னா 5 மினிட்ஸ் வேறு அவரை நான் காட்ட மாட்டேன். ஆனால் பட் அந்த 5 மினிட்ஸ் அப்படியே ஒரு என்டர்டெய்னர் இருக்கும் படத்தில். ஸோ ஏன்னா அவருக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா அவருடைய ஃபேன் படத்தில் 5 மினிட்ஸ் வருவார். ஸோ அதனால்
படத்தில் அது பெரிய ஓப்பனிங் சீனாக இருக்கும். இந்த 2 வருஷத்தில் வேறு ஏதாவது மூவி ஒர்க் பண்ணிங்களா? இல்லை, இந்த 3 வருஷத்தில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 6-7 படம் படம் பண்ணுறதுக்கே வந்தது. எல்லாருமே அதை விட்டுருங்க சார், வாங்க நம்ம பண்ணிப்போம், நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்தது. ஜெய் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்ன வாங்கினா நம்ம சரி பண்ண தந்தா பண்ணுங்கண்ணா, நம்ம பண்ணலான்னு ஜெய் கூட நம்ம பண்ணலான்னு அப்போல்லாம் எல்லாமே இருந்தாலும் ஒரு படத்தை பண்ணிவிட்டு அதை பாதியிலே விட்டுட்டு ஒரு ஹீரோவே ஹோல்ட் பண்ணுறப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் நான் எப்படி விட்டு போக முடியும்? ஸோ அதனால தான் ஒரு கான்ஃபிடண்ட்டாகவே இருந்தோம். ஸோ நாங்கள் 2 பேர், நானும் ஹீரோ எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருந்தோமோ அதுதான் இன்றைக்கி இந்த ரிசல்ட். அடுத்து யாரோட படம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? அடுத்தது விஜய் சார், அஜித் சார், இவங்க 2 பேருக்கு. ஏன்னா இந்த மாஸ் ஹேண்டில் பண்ணியாச்சு. இதுக்கு தான ஒரு மாஸ் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். அது அவ்வளோ எலிமெண்ட்டு, அவ்வளோ மாஸ், அவ்வளோ பஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்டு விஜய் சார், அஜித் சார் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட்ஸு. இப்படி சிம்பு சார் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக இருந்தது, அந்த மாதிரி அவங்க ஃபேன்ஸுக்கு அது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அந்த ட்ரீட்டு ரெடி. அது இந்த படம் ரிசல்ட்டு என்ன வந்ததுக்கப்புறமா அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். ஃபைனலாக ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபைனலாக ஆடியன்ஸ்க்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான். இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இப்படி ஒரு பெரிய ஓப்பனிங் இன்றைக்கி பார்த்துட்டோம். இதுக்கு அந்த ஓப்பனிங் கொடுத்த ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மெயின் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்டிஆர் ஃபேன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவ்வளோ இருந்தாங்க. படம் ரிலீஸ் இல்லைன்னு ஒரு கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறமா டேட் போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே தேங்க்ஸ்.